அனைவருக்கும் மாலை வணக்கம். பூஜைக்காக பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். 300 கிராம் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், ரீஃபைண்ட் ஆயில். அதில் ஒரு 4 ஏலக்காய், 50 கிராம் முந்திரி, 25 கிராம் திராட்சை போட்டு சவக்க வறுக்கணும். அதுக்கப்புறம் வறுத்து முடித்தோடனே தண்ணி 1:3 தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் கலர் கேசரி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸு இது சின்ன பாட்டில் தான், 2 மூடி ஊற்றணும். அப்படியே கலக்கி விட்டுட்டு கொதி வந்த உடனேயே ரவையை போட்டு கிண்டணும். ரவை வெந்த உடனேயே சர்க்கரையை போட்டு கிண்டணும். சர்க்கரை 1:3. நல்லா சர்க்கரை வந்து ரவையோடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே இறக்கி ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதான். சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. வாங்க சாப்பிடலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பூஜைக்காக பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். 300 கிராம் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், ரீஃபைண்ட் ஆயில்.